நல்ல எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா இந்த உலர்ந்த கொட்டைகள், பாதாம், பிஸ்தா இது போன்ற விஷயங்கள். அதோடு சேர்ந்து நம்ம கடல் மீன்கள், குறிப்பாக இந்த நெத்திலி, மத்தி, அயலை இது போன்ற கடல் மீன்கள், சிறு கடல் மீனில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக நம்ம எதிர்ப்பு சக்தி சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டு காய்கறிகளான சுரக்காய் வந்து ஒரு அற்புதமான உணவுங்க. ரெகுலராக சுரக்காய் சேர்த்து கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல வந்து அது ஒரு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நீர்களை வந்து வெளியேற்றக்கு உதவியாக இருக்குது, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன அழுத்தத்தை குறைக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறக்கும் இந்த சுரக்காய் உதவியாக இருக்குதுங்க. இதோடு சேர்ந்து பூசணிக்காய் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். அது காரணம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏ நிறையா இருக்கனால, இந்த பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கனால தான் மஞ்சள் தன்மை இருக்குது. ஸோ இந்த மஞ்சள் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் ரெகுலராக சேர்த்தி கொள்ளும் பொழுது அதுவும் நம்ம எதிர்ப்பு சக்தியை சீராக வச்சுக்க உதவியாக இருக்குது. அதோடு சேர்ந்து ரெகுலராக முட்டை சேர்த்திக்கிறதுங்க. முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய அந்த ஆல்புமின் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோட்டீனுங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன். ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தி சார்ந்த அணுக்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் தேவை. குறிப்பாக இம்யூனோகுளோபுலின் சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். இந்த குளோபுலின் உற்பத்தியாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் தேவை. அது முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய புரதத்துலேருந்து உருவாக்குறது ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்ம எதிர்ப்பு சக்தி சீராக வச்சுக்க உதவியாக இருக்குது.